யூபிக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 12,000 கோடி எங்கே இருக்குது, 20 கோடி எங்கே இருக்குது? நீங்கள் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அப்பன் வீட்டு சொட்டுன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த அப்பன்ன்றது வந்து நம்ம தமிழ் என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்டன்றதுக்கு அப்பாவுக்கும் அப்பனுக்கு என்ன வித்தியாசம் இருப்போது? விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ரொம்ப தெளிவாக நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு. கலைஞர் மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், அண்ணா மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், பெரியார் மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும். அவங்க என்ன அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா அதை கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் மாதிரி கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமோ என்னமோ. இபிஎஸ் கேட்கலையேங்க, அதான் பிரச்சனை. தேசிய பேரிடர் மீட்பு குழு அங்கே போச்சு, மாநில அரசு எந்த வேலையுமே செய்யலை, நாங்கள் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டதே மாநில அரசு தான். யூபிக்கு ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, குஜராத்துக்கு ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாலோ இல்லை கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாலோ இந்த மாதிரியான கைதுகள் செயல்பாடு, கலைஞரே கைது பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் இருந்தால் இந்த மாதிரியான மிரட்டல் கைதுகள், இந்த மாதிரியான அமலாக்கத்துறை விசாரணை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு தான் நடந்திருக்கும். மாற்றங்கள் வருகிற பொழுது அவர் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காருங்க ரொம்ப சாப்பிட்டா. கலைஞர் மாதிரி இல்லைங்க, கலைஞர் இவர் மாதிரி இல்லைங்க, அவர் மாதிரி இல்லைங்க, யாரும் யார் மாதிரியும் கிடையாது. இதே உதாரணம் தான் இன்னைக்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்தது. அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அந்த மணீஷ் சிசோடியா மீது என்ன நடந்தது, அந்த மாநிலத்தினுடைய ஹெல்த் மினிஸ்டராக இருந்த சத்யேந்திர ஜெயின் அவர்கள் வந்து இடி கேஸில் உள்ள போட்டு அவர் உள்ள எப்படி போனார், வெளியில் எப்படி வந்தாருன்றது தெரியும். அக்கார்டு வாய்ஸ் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் குறித்தும் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கிடையே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் அது குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஊடகவியலாளர் ஜுபேர் சார் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரபா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நம்முடைய அரங்கில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. குறிப்பா இன்னைக்கு அரசியல் சூழல்ல நம்ம காலையில இருந்தே ஊடகங்கள்ல ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறத பொதுமக்கள் மட்டும் இல்ல, உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே பார்த்திருக்காங்க. ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனால் நான் பார்க்கிற பொழுது நேரடியாவே சவால் விடுற மாதிரி பேசியிருக்காங்க தான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த இந்த உரையாடலை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அந்த ஏறக்குறைய பார்த்துருப்பாங்க. அந்த அவங்க கொடுத்த அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஒரு ஒரு ஆணவத்தின் உச்சம்தான் அவங்க பேசினது. அதாவது ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறாங்க, அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி ஒரு இன்னொரு அமைச்சர், ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரை விமர்சனம் பண்ணுறாங்க. அவர் என்ன கேட்டார், நாங்கள் உங்களுடைய கை காசை போட்டால் கேட்குறோம், மக்களுடைய வரிப்பணமாக இருக்கக்கூடிய பணத்தை கொடுங்க, உங்கள் அப்பா வீட்டு காசா அப்படின்னு கேட்டார். இது ஒரு தவறான வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு அடுத்த நாளே அவர் சொல்கிறாரு, மாண்புமிகு மத்திய அமைச்சருடைய அப்பா வீட்டு காசையாக கேட்குறோன்னு உதயநிதி கேட்குறாரு. அதாவது இப்போ நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபண்டு, யூபிக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. 12,000 கோடி எங்கே இருக்குது, 20 கோடி எங்கே இருக்குது? யூபிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள அந்த ஃபண்ட் ரிலீஸ்லேயே இன்றைக்கி ஏகப்பட்ட டிஃபரன்ஷியேஷன் இருக்குது. அது மாதிரி நீங்கள் இங்கே இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய வரிப்பணத்தை நீங்கள் சரியாக முறையாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது ரெண்டும் பேக் டு பேக் சென்னையில் நடந்திருக்கு, அதில் வந்து இந்த திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பேரிடரை அறிவிக்க சொல்கிறாங்க தமிழக அரசு. தேசிய பேரிடரை அறிவிச்சிங்கன்னா அதுலேருந்து நிதி வரும், அதை வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் கேட்குறாங்க. அது முடியாதுங்கிறாங்க. நாங்கள் வந்து இது நேர்காலத்தை நிப்பாட்டாங்க. நேர்காலத்தில் நிப்பாட்டல, 2006 தான் அந்த தேசிய பேரிடரை அறிவிக்கிறதுக்கு உண்டான அந்த இதை நிப்பாட்டினாங்க. அதுவுமே அவங்க நிறையா தவறான தகவலை சொல்கிறாங்க, தவறான ஒரு முன்னுதாரணத்தை சொல்கிறாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த பதவி, அதாவது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிறோம் எல்லாரும், பதவி வெற்றி இதெல்லாம் வந்து யாருக்கும் நிரந்தரமே கிடையாது. காலம் ஒரு நாள் மாறும், எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறும். அது கொஞ்சம் கூடிய காலத்தில் மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற போது ஒரு அமைச்சர் வந்து ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசக்கூடாது. அவங்க வந்து இன்றைக்கி இந்தியாவுக்கே அமைச்சர், அந்த கட்சிக்கு மட்டும் அமைச்சர் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய 130 கோடி மக்களுக்கும் அவங்க தான் இன்றைக்கி அமைச்சர், நமக்கும் அவங்க தான் அமைச்சர், நிதி அமைச்சர். அப்படிங்கும்போது ஒரு பொறுப்போடு அவங்க பேசணும். நிறைய தவறான தகவலில் தவறான முன்னுதாரணத்தை சொல்கிறாங்க. இந்த பேரிடர் இதை அறிவிக்க சொல்கிறாங்க தமிழக அரசு, அது முடியாதுன்றாங்க. இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் முதல்ல எங்களுடைய சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் ஃபோர்ஸை வந்து அமிச்சோம், தேசிய பேரிடர் மீட்பு குழு தான் முதல்ல போச்சு அப்படிங்கிறாங்க. அதுவுமே தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது ஒரு மாநிலத்தில்
இந்த மாதிரி தேசிய பேரிடர் குழு உள்ளே போகணும்னா மாநில அரசு அழைச்சா தான் போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தில் அதி கனமழை பெஞ்சு மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்காங்கன்னா, அங்கே நார்த்லேருந்து வரக்கூடிய அந்த மீட்பு குழுவுக்கு எந்த இடத்துலன்னு யார் சொல்லுவா? அந்த மாவட்ட கலெக்டர் சொல்லணும், மாநில அரசு சொல்லணும். அந்தந்த இடத்துக்கு அவங்க, அதாவது மாநில அரசும் அங்கேருந்து வரக்கூடிய பேரிடர் மீட்பு குழுவும் சேர்ந்து தான் போய் அதை ரெஸ்கியூ பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ மாநில அரசு கேட்குது, எங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்கள் அனுப்புங்க, ஹெலிகாப்டர் அனுப்புங்க, ஆட்கள் வீரர்கள் அனுப்புங்க, நாங்கள் போய் காப்பாற்றணும், எங்கள் மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் மாநில அரசு கேட்கல. இங்கே நம்ம தமிழகத்தில் இந்த மாநில அரசு தான் கேட்டுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில அரசு எந்த வேலையுமே செய்யலை, நாங்கள் தான் முதல்ல போனோம், அங்கே போய் பார்த்தா யாரும் வேலை செய்யாமல் இருந்தாங்கன்றாங்க. ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணுறாங்க. மாநில அரசு கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் அங்கேருந்து வந்த ஆட்கள் மாநில அரசோடு இணைந்து தான் போய் அந்த மீட்புக்குள்ளே இருந்தாங்க. அப்போ இவங்களால முடியாமல், அதாவது ஒரு மேன் பவர் ஃபோர்ஸ் ஒரு இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அங்கே இன்றைக்கி நடந்தது 95 சென்டிமீட்டர் ஒரே ஊரில் பெஞ்சிருக்கு மழை. அப்படிங்கும் போதெல்லாம் வரலாறு காணாத மழை 150 வருஷத்துக்கு பிறகு பெஞ்சிருக்கு. 195 சென்டிமீட்டர்லாம் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு பேரிடர் நடந்திருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு மாநில அரசினுடைய ஒரு இது மேலே கொண்டு வர முடியாது. ஒரு ஹெலிகாப்டர் வேணும்னா நம்ம கண்டிப்பாக வந்து நீங்கள் மத்திய அரசு தான் கேட்டாகணும். ஒரு ஃபோர்ஸ், ஆர்மி ஃபோர்ஸ் வேணும், ஒரு துணை ராணுவம் வேணும், மீட்பு குழு வேணும் அப்படின்னா நீங்கள் போட் வேணும்னா அங்கிருந்து தான் கேட்டு வாங்கணும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி எங்கள் நாங்கள் இது பண்ண முடியல, நீங்கள் ஆட்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய பேரிடர் மீட்பு குழு அங்கே போச்சு, மாநில அரசு எந்த வேலையுமே செய்யலை, நாங்கள் தான் போய் காப்பாற்றணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, தகவலை சொல்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டதே மாநில அரசு தான். இதை முதல்ல அவங்க தவறான தகவலை சொல்கிறாங்க. ரெண்டாவது, மாண்புமிகு அமைச்சர் எல்முருகனும் அண்ணாமலை அவர்களும் நேற்று போய் நிர்மலா சீதாராமன் அவர்களும் பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வந்த உடனே இந்த ப்ரெஸ் மீட் நடக்குது. அப்போ இது ஒரு அரசியல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு அமைச்சர் பேசுகிற மாதிரி இல்லை, ஒரு அரசியல் பத்திரிகையாளர் சந்திப்பு மாதிரி நடத்தியிருக்காங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி கோவப்படுவாங்க அப்படின்னு தெரியும். இந்த நேரத்தில் அதில் அரசியல் செய்ய வேண்டிய நேரம் கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி 2 ஒரு பேரிடர் நடந்திருக்கு. சென்னையிலையும் சரி, அந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களையும். அந்த மக்களுக்கு ஏதாவது நீங்கள் கொடுங்க. அது வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அதான் அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்கன்னா, அதை கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் மாதிரி கேட்டிருந்தா கிடைச்சிருக்குமோ என்னமோ. இபிஎஸ் கேட்கலையே, அதான் பிரச்சனை. அவர் எதுவுமே கேட்கலையே. கேட்டிருந்தாருனா தான் திருப்பி ஆட்சிக்கு வந்திருப்பார் இல்லையா உங்களுக்கு. அந்த மாதிரி அப்படி நீங்க அப்பயும் செய்யலையே, தமிழ்நாட்டுக்கு அப்பயுமே செய்யலையே. அவங்க கூட்டணி இருக்கிறப்பையும் அவங்க சப்போர்ட்டா இருக்கிறப்பையும் பெருசா ஒன்றும் பண்ணலையே. இப்போ நம்மளுடைய இந்த ஜிஎஸ்டி பணமே அன்றைக்கி ஏகப்பட்ட பணம் நிற்கிது, அதை ரிலீஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. யூபிக்கு ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, குஜராத்துக்கு ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி அதிகமாக வந்து ஜிஎஸ்டி பே பண்ணுற மாநிலம் 2 மாநிலம், மகாராஷ்டிரா, அடுத்து தமிழ்நாடு தான் அதிகமாக நம்ம பே பண்ணுறோம். அப்படிங்கும் போது அது கொடுக்குறது, இங்கேருந்து போகிற பணத்தை கொடுக்குறதுக்கே உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. இப்போ இந்த தேசிய பேரிடர் மேலாண்மையை அறிவிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான ஃபண்டு வரும். இந்த ஃபண்டு என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மாநில அரசுக்கு ஒரு நல்ல பேர் வந்துடும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கம் தான். வேற ஒன்றும் இதில் வெளியே பார்க்க வேண்டியதில்லை. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ரொம்ப தெளிவாக நேற்று ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார். யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு. கலைஞர் மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், அண்ணா மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், பெரியார் மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட பேசணும், எங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற மாதிரி ஒரு நீண்ட அறிக்கையை கொடுத்திருந்தாரு. இப்போ வரக்கூடிய காலங்கள் பார்க்குறப்ப அந்த பத்திரிகையாளர் சந்திப்பாக இருக்கட்டும், அந்த ப்ரெஸ் ரிலீஸாக இருக்கட்டும், எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற எல்லாமே ரொம்ப ஒரு மெச்சூர்டாக இருக்குது. ஒரு இளம் அமைச்சராக இருந்தால் கூட அந்த கலைஞருடைய அந்த இது நிறைய அவர்கிட்ட இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது. ஒரு ஒரு அந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாரு. இப்போ இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த இஷ்யூல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாட்கள் அங்கே தான் நிற்கிறார், களத்திலே நிற்கிறார். இவங்க யாருமே போலன்றாங்க. ஒரு 10 அமைச்சர்கள் இந்த பக்கம் கனிமொழி அவருடைய சொந்த தொகுதி அங்கே நிற்கிறாங்க. சென்னையிலுமே மழை வெள்ளத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு அமிச்சாங்க. இல்லை, சென்னை மழை வெள்ளத்தை கூட நிறைய சர்ச்சைகள் இருந்துச்சு, பேச்சு இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து அவங்க வந்து ஒரு மாநில அரசு சக்திக்கு மீறி அங்கே நின்று வேலை பார்த்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு யார் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு. இவங்க 19 மாநில அரசு எந்த வேலையும் செய்யலை அப்படின்னு ஒரு 19 குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அவர் அமைச்சர் மாதிரி இல்லாமல் ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க நேற்று. அவங்க இதே குற்றச்சாட்டு தான் உதயநிதி மேலே வைக்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் வாக்கு அரசியல், நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசணும், மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கணும், மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க, நீங்கள் நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தணும், அப்பன் வீட்டு சொட்டுன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நிர்மலா சீதாராமன் ரொம்ப கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வேணும் இல்லையா வார்த்தைகளில்? அந்த அப்பன்ன்றது வந்து நம்ம தமிழ் என்ன அர்த்தம்? அப்பான்னு அர்த்தம். உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்டன்றதுக்கு அப்பாவுக்கும் அப்பனுக்கு என்ன வித்தியாசம் இருப்போது? அந்த சொல்கிற அந்த டோன் இருக்கு இல்லையா, அதான் உங்களுக்கு எரிச்சலாக இருக்குது. இப்போ அப்பன்கிற வார்த்தை தப்பு கிடையாது. நம்ம சவுத் சைடில் இருக்கட்டும், எல்லாரும் அப்பா சில வீடுகளில் அப்பன் தான் சொல்லுவாங்க இல்லையா. அது தவறான வார்த்தை கிடையாது, தப்பான அர்த்தமும் கிடையாது இல்லையா. தவறான வார்த்தையும் கிடையாது, தவறான அர்த்தமும் கிடையாது. அப்பன்கிறது
அப்பாங்கிற வருது. உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம். அது வந்து களவு கீழாக நம்ம இப்போ தென் மாவட்டங்களில் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான். உங்கள் அப்பா வீட்டு காசையாக கேட்குறோம், மக்களுடைய வரிப்பணத்தில் வர்ற காசு தானே கேட்குறோம், அந்த அர்த்தத்தில் கேட்குறாரு. ஆனால் அவர் யார் சொல்கிறாரு, அவரை சொல்கிற விதம் என்ன இருக்குங்கிறதா அவங்களுக்கு இப்போ எரிச்சல் அடைய செய்யுது. இது மக்கள், இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதை பெருசாக எடுத்துக்கலையாங்க. ரொம்ப சந்தோஷமானப்படுறாங்க. நம்மளுடைய வரி பணத்தை கேட்குறாரு. முதல்ல ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் போய் பேசுகிறாங்க, தனியாக பிரதமரை பார்க்குறாரு. எதுலேயுமே நீங்கள் இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பொதுமக்கள் மத்தியில் கேட்குறாரு. பொதுமக்களுடைய பிரதிநிதியாக தானே அவர் பேசுகிறாங்க. பொதுமக்கள் இதை வரவேற்கத்தானே செய்கிறாங்க. யார் இதை எதிர்த்து யாராவது ஆர்ப்பாட்ட போராட்டம் பண்ணாங்களா? உதயநிதி ஒரு அமைச்சர் இப்படி பேசிட்டார் அப்படின்னு. இன்றைக்கி மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எந்த மாதிரி பேசுகிறாங்க, இப்போ பாஜக நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எந்தெந்த மாதிரியான பேசுகிறாங்கிறதெல்லாம் சமூக வலைதளங்கள் இருக்குது, பேப்பரில் வருது, டிவியில் வருது, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எவ்வளோ தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பேசுகிறாங்க அப்படின்னு. மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய இந்த அரபிய பெண்கள் குறித்து ஒரு வார்த்தை பேசினார் நம்ம தேசிய சூர்யான்னு சொல்லி, நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி. அதுக்கு உலகம் முழுவதும் எவ்வளோ கண்டனம் வந்துச்சு, எவ்வளோ வல்கரான வார்த்தைகள்லாம் பேசினார். அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் இவர் கேட்டது என்னன்னா, ஒரு ஆதங்கத்தின் உச்சத்தில் கேட்குறாரு. கூட்டத்தில் போய் கேட்டு பார்த்தாச்சு, லெட்டர் கொடுத்தாச்சு, நேரடியாக பார்த்தாச்சு, எதுவுமே இல்லை. அப்புறம் ஒரு மக்கள் மத்தியில் எடுத்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. இது மக்கள் யாரும் இது தப்பாக எடுத்துக்கலையே, வரவேற்க தானே செய்கிறாங்க. இது நம்மளுடைய வரிப்பணம் அங்கே நிற்கிது, அதை வாங்கி தர சொல்லி ஒரு அரசியல்வாதியுடைய வேலை, ஒரு அமைச்சரோட வேலை, ஒரு எம்எல்ஏவோட வேலை, அதை செய்கிறார் அவர். இவங்க செய்யலை, அதுக்காக ஒரு கொஞ்சம் ஹார்ஸாக சில வார்த்தைகளை பேசுகிறார். அப்பயாவது கொடுப்பாங்களா அப்படின்னு. அதுக்கு திருப்பி எதிர்கருத்து தான் வருது ஒழிய பணம் வர மாட்டேங்குது. நீங்க பேசி கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள்லயே தொடர்ந்து என்ன பிரச்சனை, இந்த மழை வெள்ளம், திடீர் பாதிப்பு, இயற்கை பேரிடர் தான் இது. அதை ஒட்டி தான் இந்த பிரச்சனைகளும் சரி, உதயநிதி பேசுறது, இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இதை ஒட்டி அன்புமணி அவர்கள் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னா, எதற்கு இங்க வந்து வானிலை ஆய்வு மையம் தமிழகத்தில் இருக்கணும், இழுத்து வேணா மூடிடுங்க, சராசரியாக மழை வந்து இவ்வளவு பெய்ய போகுது, குறைந்த அளவு பெய்யும், அதிக அளவு பெய்யும், ஒரு நார்மலான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு எதற்கு இந்த வானிலை ஆய்வு மையம்னு கேட்டிருக்காரு. அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் சொன்ன விஷயம் 100க்கு 100 உண்மையான விஷயம். தமிழ்நாட்டில் இருக்க குழந்தைக்கு கூட தெரியும். இங்கே ஒரு காமெடி ஒன்று ஓடும், லீவ் விட்டாங்களா அப்போ மழை வருதுன்னு, அப்போ நீங்கள் மழை வராதுப்பா அப்படிப்பாங்க. இது எல்லாரும் சமீப காலமாக எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி. மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மேலே குறை சொல்லிட்டு அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதை போய் ஆய்வு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய்க்கு இந்த ராடர் முக்கியமான கருவிகள்லாம் வாங்குறதுக்கு ஃபண்ட் அலாட் பண்ணாங்க தமிழ்நாடு அரசு. ஒன்றும் அப்ரூவ் கொடுக்கல. இது ஒரு தகவல் பலரும் பதிவு பண்ணாமல் இருக்காங்க, அப்ரூவ் கொடுக்காமல் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு 10 கோடி ரூபா ஒதுக்குச்சு இதுக்கு. இந்த மாதிரியான வானிலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சில ராடர்ஸ், சில கருவிகள், அட்வான்ஸ்டு கருவிகள்லாம் வாங்குறதுக்கு மாநில அரசு ஒதுக்குச்சு. மத்திய அரசு ஒன்றும் அப்ரூவ் கொடுக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. அப்படிங்கும் போது அவர் சொன்னதில் 100க்கு 100 ஒரு யதார்த்தமான வார்த்தை தான் அது. எதுவுமே நீங்கள் சொல்கிறீங்க கனமழை, மிக கனமழைன்னு ஒரு கால்குலேட்டிங் 20 சென்டிமீட்டர் சொன்னீங்க, அங்கே பேஞ்சது 90 சென்டிமீட்டர் பேஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து எவ்வளவோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துச்சு. ப்ரைவேட்டு வெதர்மேன்ஸ் நிறைய மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க துல்லியமாக சொல்கிறாங்க இவ்வளோ பெய்யும், இவ்வளோ வரும்னு. அப்போ சாதாரண அவங்களுடைய மொபைலில் பார்க்கக்கூடிய இதை கூட நீங்கள் ஒரு மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், அரசாங்கத்தால் செயல்படக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ பூவராக இருக்கே அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசியிருக்கிறாரு. அதை சரி பண்ணுறதுக்கு தமிழக அரசு சில முயற்சிகள் பண்ணிச்சு, ஃபண்டு அலாட் பண்ணிச்சு, சில ரேடார்ஸ் வாங்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கும் இவங்க ஒன்றும் சரியாக ஒத்துழைக்காமல் இருக்கிறதுனால அந்த ப்ராசஸ் அப்படி பெண்டிங்கில் நிற்கிது. இதே வானிலை ஆய்வு மையம் தான் ரமணன் அவர்கள் இருந்தப்போ நம்ம தெரியும். அவர் ரொம்ப துல்லியமாக சொல்லுவார். அவர் சொன்னார்னா மழை வந்து அந்த சமயத்தில் வரும், இந்த மாதிரி சென்டிமீட்டருக்குன்னு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுவார். இப்போ அதே வானிலை மையம் அதே கருவிகள் வச்சு தான் அவரும் சொன்னார். இப்போ வந்து இது பின்னோக்கி சென்றதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, ஒட்டுமொத்தமாக வேர்ல்டு வைடு வந்து இந்த குளோபல் வார்மிங்னு ஒன்று வந்துச்சு. அது மொத்தத்துக்கே வந்து காலநிலை மாற்றம் மொத்த தலைகளாக மாறிடுச்சு. அப்படிங்கும் போது கணிக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கி இருக்குது காலநிலை மாற்றங்கள். அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே ரொம்ப பழைய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்குது. இப்போ ரமணன் போய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. இவர் வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க. அதனால் எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, காலநிலை மாற்றமும் ரொம்ப தலைகீழாக இருக்குது. இப்போ அதை கணிக்க முடியாது. நீங்கள் உலக நாடுகளுக்கு பூரா கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த காலநிலை மாற்றங்கள் தான். அது குறித்து தான் அப்பப்போ அங்கங்கே மாநாடுகள்லாம் போடுவாங்க, கூட்டங்கள் நடக்கும். ஆனால் அது காலநிலை மாற்றங்களில் கூட்டம் போட்டு என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து அதை வந்து சரியான அளவில் பயன்படுத்தணும், கேஸை சரியாக பயன்படுத்தணும், 2 வீலர் 4 வீலர் கார்களை சரியாக பயன்படுத்தாமல் இருக்க, இந்த பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள், அது நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இந்த காலநிலை மாற்றங்களுக்கு காரணம். அப்படி இருந்தும் கூட மக்கள் வந்து ஒன்றும் கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. தமிழக அரசியல் கள சூழலில் சமீப காலமாக எப்படி மழை பேசப்பட்டதோ அதே மாதிரி ஒரு புயல், அது என்ன புயல்னு உங்களுக்கே தெரியும், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தான். அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் கைது அப்படிங்கிறது அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. பதவியும் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதாக இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறப்ப இது எதை நோக்கி செல்கிறது? ஒருவேளை இதில் ஒரு பெரும்பாலானவர் போயிடுவாங்களோ ஜெயிலுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்படி பார்க்கலாம்? இல்லை, இது பின்னாடி அரசியல் அழுத்தம் இருக்குமா அப்படின்னா எல்லாருடைய பார்வையும் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கும்.
ரெண்டாவது வந்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இது 2006 2011 காலகட்டத்தில் அவர் அமைச்சராக இருக்க போடப்பட்ட வழக்கு. அப்போ வந்து வேலூர் கோர்ட்டில் அவருக்கு வந்து போதிய ஆதாரம் இல்லை, சப்மிட் பண்ண முடியல அப்படின்னு லஞ்ச போலீஸார் சப்மிட் பண்ண முடியலன்னு அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க இவர் 2 பேரும், இவரையும் இவருடைய மனைவியும். அதற்கு பிறகு இந்த அப்படியே கிடக்கு, அந்த கேஸ் அப்படியே கிடக்கு. இப்போ இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காருல நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை தேடி கண்டுபிடிச்சி இந்த கேஸை தானாக முன் வந்து அதை எடுக்கிறார். எடுத்து என்ன செய்யறாருன்னா இந்த கேஸை நடத்துறாரு. வேகமாக 6 மாதத்துக்குள்ள நடத்தி நீங்கள் தீர்ப்பை கொடுத்துருக்கிறார். தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு லட்சக்கணக்கான கேஸுகள் கிடக்கு, லட்சக்கணக்கான அரசியல்வாதிகள் மேலேயும் கேஸ் இருக்குது. அது அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், எல்லா அரசியல்வாதியுமே ஒரு பல்ஜா வந்து ஒரு கேஸ் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு இவரை மட்டும் கார்னர் பண்ணி ஏன் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலும் சரி, பார்வையாளர் மத்தியிலும் சரி, எல்லா இடத்துலையும் பரவலாக போகுது. அதற்கு வந்து விளக்கத்தை வந்து அவர் பொன்முடி அவருடைய வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்து தெளிவாக அவர் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அதாவது இந்த ஜெயச்சந்திரன் வந்து போன அதிமுக ஆட்சி காலத்தில் CV சண்முகம் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப ஒரு செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். அவரிடம் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறார். CV சண்முகம் யாரு, பொன்முடி யாரு, ரெண்டும் ஒரே மாவட்டத்துக்காரவங்க, எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடியவர்கள். அவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் இவர் இது ஜட்ஜாக இருக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் என்ஆர் இளங்கோ வச்சிருக்கிறாரு. அதனால இதில் இவர் கொடுத்த அந்த தீர்ப்பில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இது அப்படியே நாங்கள் வந்து மேல்முறையீடு பண்ண போகிறோம் உச்சநீதிமன்றத்தில் நிற்காது, போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி சில கேசஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம ராகுல் காந்தியை வழக்கு அப்படி தான் நடந்துச்சு. அலகாபாத் கோர்ட்டில் வந்து வேகமாக நடந்து முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை ஸ்டே பண்ணி வச்சு இன்றைக்கி வரைக்கும் எம்பியாக தொடர்றாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் வழக்கம் ஏற்கனவே 2014 இருக்கப்போ தீர்ப்பு கொடுத்தது, ஜெயிலில் 21 நாள் இருந்தாங்க. அதுக்கு பிறகு குமாரசாமி வழக்கு தள்ளுபடி பண்ணிச்சு, அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் போனாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரியான வழக்குகள் கீழ்கோர்ட்டில் கொடுக்கக்கூடிய தண்டனைகள் மேல் கோர்ட் நிறுத்தி வைக்கும், அதுக்கு பிறகு ட்ரையல் நடக்கும். இதெல்லாம் வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயம்தான். அது இந்த விஷயத்துலையும் ஏறக்குறைய அப்படி தான் இருக்குங்கிற மாதிரி தெரியுது. இது அவருக்கு நீதிபதியை நம்ம விமர்சனம் பண்ணல, நீதியரசர் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு இல்லையா, அதனால நம்ம விமர்சனம் பண்ணலை. ஆனால் இதற்கு பின்னாடி இந்த மாதிரியான அரசியல் தொடர்பு இருக்கு, அரசியல் தொடர்புல இருந்து இவர் வந்து நீதிபதி ஆயிருக்கிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த அட்வொகேட்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்லேயும் வைப்பாங்க. அதாவது நீங்கள் குறி வைக்குதா பிஜேபி திமுக அப்படிங்கிறதா. இப்போ இன்னைக்கு அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பெண்டிங் இருக்குது. இன்னைக்கு ஆட்சி மாறி 2.5 வருஷம் ஆச்சு. அவங்க மேலே ஏன் இதோட வழக்கு தொடர எதுக்கு சீரியஸ் ஆகலை? சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வந்து டெண்டர் கேஸ் இருக்குது, குட்கா கேஸு CV சண்முகம் அவர்கள் மேலே இருக்குது, SP வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் எல்லார் மேலேயும் வழக்குகள் இன்னைக்கு பெண்டிங்கில் நிற்கிது. ஆனால் இவ்வளோ வேகம் இல்லையே அப்படிங்கும் போது ஒரு சந்தேகம் வருதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் ஒரு மூவ் பண்ணிட்டு போகுது. இந்த ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும். இந்த திராவிட கட்சிகள் சொல்லி ஒரு கட்சியை ஊழல் கட்சின்னு சொல்லி ஒரு மாதிரி முடிச்சு விட்டீங்க அதிமுகவை. நீ அடுத்து திமுக தான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது, திமுக காலி பண்ணிட்டா 50 வருஷத்தில் திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் சாராயத்தை கொடுத்து மக்களை வந்து இதாக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பின்னாடி நடக்குங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக இருக்குது. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. முகாந்திரம் இருக்குல்ல சார்? இருக்கு, கண்டிப்பாக இருக்கும். இதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடிங்கிற மாதிரி பார்த்தாலே தெரியுது இல்லையா? இதே உதாரணம் தான் இன்னைக்கு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் நடந்தது. அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அந்த மணிஷ் சிசோடியா மீது என்ன நடந்தது? அந்த மாநிலத்துடைய ஹெல்த் மினிஸ்டராக இருந்த சத்யேந்திர ஜெயின் அவர்கள் வந்து ED கேஸில் உள்ளே போட்டு அவர் உள்ளே எப்படி போனார், வெளியில் எப்படி வந்தாருன்றது தெரியும். அந்த 2 ஃபோட்டோவையும் போட்டு சமூக வலைதளங்கள்லாம் பார்த்தோம். நம்ம அந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் இப்போ துணை முதலமைச்சராக இருக்கிற என்ன பண்ணாரு, நம்ம இன்னைக்கு இப்போ பிரதமராக இருக்கிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பேசினார், இந்த மாதிரி 1000 கோடிக்கு மேலே ஊழல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பிஜேபியில் போய் சேர்ந்தார், அவர் துணை முதலமைச்சர் கொடுத்தாங்க, இன்னைக்கு அவர் வந்து புனிதர் ஆகிட்டார். இப்படி தான் பல மாநிலங்கள் நடக்குது, நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போது அவர்களுக்கு வேண்டவர்களுக்கு ஒரு வழக்கு ஒரு மாதிரியாகவும் வேண்டாதவர்களுக்கு வழக்கு ஒரு மாதிரியாகவும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப வெளிநாடுகள்லாம் வெளி மாநிலங்கள்லாம் போகணும், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம். அதிமுக அமைச்சர்கள் மீது எத்தனை வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது, என்ன நடக்குது, ஆளுநர் அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்காம எத்தனை நாள் வச்சிருந்தாரு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது. அப்போ இவங்க வந்து ஒரு கார்னர் பண்ணி ஒரு விஷயத்தை நடத்திட்டு போகிறாங்கன்னு தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதை ரொம்ப தெளிவாக துல்லியமாக கணிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். இன்னைக்கு கரக்கோடி கிராமத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தாத்தா டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருப்பார், பேப்பர் படிச்சுட்டு இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் கூட இன்னைக்கு உலக அரசியலை மிக தெளிவாக துல்லியமாக கணிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதனால் இவங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வருகிற தேர்தலில் அவர்களுக்கு ஒரு சரியான பாடத்தை கொடுப்பாங்க. ஒரு பக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்க தொண்டர்கள் பேச்சு என்ன தெரியுமா, ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தாலோ இல்லை கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாலோ இந்த மாதிரியான கைதுகள் கலைஞரே கைது பண்ணியிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் அவர்கள் இருந்தால் இந்த மாதிரியான மிரட்டல் கைதுகள், இந்த மாதிரியான அமலாக்கத்துறை விசாரணை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு தயக்கத்தோடு தான் நடந்திருக்கும். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போல்டா இல்லை,
அவர் ரொம்ப மென்மையா கடைபிடிக்கிறாரு, கட்சிக்காரங்க கிட்ட ரொம்ப கடுமையா இருக்காரு, ஆனா மற்ற எதிர் அரசியல்கிட்ட வந்து மென்மையா இருக்காருன்ற குற்றச்சாட்டு பொதுத்தளத்துல வைக்கப்படுது. எப்படி பாக்குறீங்க, உண்மையா அது? இல்லை இதை முதல்ல இங்கே டெல்லியில இருந்து பார்க்கணும். 2 அவையிலையும் இன்னைக்கு வந்து ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. நாளைக்கு காலையில் எந்த விவாதங்களும் இல்லாமல் ஒரு சட்டத்தை போட்டுட்டு, யாரும் சட்டம் போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு தான் போடலாம். இன்னைக்கு ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி 2 பேரும் ஃபுல் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க. எந்த விவாதமும் கிடையாது, யார் பேச்சதையும் கேட்கறது கிடையாது. நினைச்சா காலையில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அதை சட்டமாக்கி நாளைக்கு காலை சட்டமாயிடும். சமீபத்தில் வந்த எல்லா சட்டங்களும் எந்த விவாதங்களும் இல்லாமல் சட்டமாயிருக்கு. ஆனால் 2 அவைகளிலும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து முழு மெஜாரிட்டியோடு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது ஒரு மாநில அரசு அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சு தான் அவர் சில விஷயத்தை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணுறார். ஏன்னா நீங்கள் அவர் இந்த 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான நிலைமையில் இருந்தது, கிட்டத்தட்ட கொரோனா காலம் பயங்கரமான, எங்கே பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம், எங்கே பார்த்தாலும் ஆஸ்பத்திரிக்கு நிறைய ஆட்கள் வழிஞ்சு கிடந்தாங்க, நிதிநிலை ரொம்ப பற்றாக்குறை, அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமையில் ஆட்சி பொறுப்பேற்கிறார். ஏற்கனவே அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஆட்சியை கொண்டு போய் நிதி நிலைமையை கொஞ்சம் சரி பண்ணாங்க. இன்னைக்கு வெள்ள நிவாரண நிதியாக சென்னை மக்களுக்கு 6000 ரூபா மத்திய அரசு பெருசாக சப்போர்ட் பண்ணாட்டியும் கூட கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு பேடனை தூக்கிட்டு இருக்கிறார். அப்படிங்கும் போது அவங்க மத்தியில் இன்னைக்கு நினைச்சா என்ன வேண்டாலும் செய்யக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறப்ப சில விஷயங்களை கொஞ்சம் சாஃப்டாக எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி தான் அரசியலை பண்ணணும். மாற்றங்கள் வருகிற பொழுது அவர் ஆட்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அவர் நீங்கள் எல்லாரும் நினைக்கிறாங்க அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காருங்க ரொம்ப சாஃப்டாக, கலைஞர் மாதிரி இல்லைங்க, இவர் மாதிரி இல்லைங்க, அவர் மாதிரி இல்லைன்னா யாரும் யார் மாதிரியும் கிடையாது. இவருடைய ஸ்டைல் அது மாதிரி தான், அவருடைய ஸ்டைல் அது மாதிரி தான். அவரும் கிட்டத்தட்ட 75-72 வயசாக போது பிறந்ததுலேருந்து அரசியல் பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் அரசியல் தெரியலன்னு கிடையாது. அரசியலை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்குது. அரசியலே அதுதான், எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தணும் அதுக்கு உண்டான காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரு. கண்டிப்பாக காலங்கள் மாறுறப்ப அவருடைய ஆட்டத்தையும் தமிழ்நாட்டு பார்க்கும். சார், அதே மாதிரி இந்த வெள்ள பாதிப்பு இப்போ வந்து தூத்துக்குடி, தென்காசி இந்த மாதிரியான மாவட்டங்களில் மழை பாதிப்புலாம் வந்துட்டு இருக்குது. சென்னையில் வந்தப்ப நிறைய நடிகர்கள்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஒரு சிலர் இந்த விஜய் டிவி பாலா அவர்கள், நிஷா, அந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள் இவங்கெல்லாம் செஞ்சாங்க. பெரிய நடிகர்கள்லாம் யாரும் வந்து முன் வந்து செய்யலை சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சூர்யா இவங்க எல்லாம் வந்து தென் மாவட்டங்களில் வந்து தன்னுடைய வண்டிகளில் பொருட்கள்லாம் ஏற்றி அனுப்பிச்சு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இது என்ன வேறுபாடு? சென்னைக்கு ஒரு வேறுபாடு, தென் மாவட்டங்களில் நடக்கிறப்போ ஒரு வேறுபாடு. இது ஒரு சந்தேகம். ஏன்னா அங்கே ஷூட்டிங் நடக்குது, ரஜினி சாரோட படம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு அனுப்புறாரா? சென்னை விட்டுட்டு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியே போய் செஞ்சுட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. இல்லை, தென்காசி, தூத்துக்குடி அந்த மாவட்டங்களில் மிகப்பெரிய கடுமையான பாதிப்பு, அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, இவங்க சமூக வலைதளங்களே இவங்களை பற்றி ரொம்ப கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க சீனியர் நடிகர் எல்லாருமே. ஏன்னா சென்னை வெள்ளத்தில் பேச மாட்டேங்கிறீங்க, அங்கே எது நடக்குது பேச மாட்டேங்கிறீங்க, எதுக்குமே நீங்கள் வர மாட்டேங்கிறீங்களேன்னு சமீப காலமாக எல்லா நடிகர் மீது விமர்சனங்கள் அதிகமாக்கி நானே நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு சின்ன உறுதி வந்துருச்சு, நம்ம ஒன்றும் பண்ணலை அப்படின்னு. ரெண்டாவது, நீங்கள் சொல்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் அங்கே ஷூட்டிங் நடக்குது, அந்த நேரங்களில் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் கண்மணி ஏதாவது சம்பவங்களை அவர் பார்த்துருக்கலாம், அதனுடைய காரணத்தினால கொடுத்துருக்கலாம். சூர்யா ஆல்ரெடி அகரம் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க சென்னையில் நடந்தப்ப ஏன் செய்யலைங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதில் எதுவும் பின்னாடி எதுவும் இவங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சா, என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களுடைய பங்கு பெரிய பங்கு. ஏன்னா தொடர்ந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன நடிகர்கள்லாம் செய்கிறாங்கப்பா, நீங்கள் யாருமே செய்யலை அப்படின்னு ஒருத்தவங்களாம் இவர் வாங்க சம்பளம் எவ்வளோ தெரியுமா, இவர் எவ்வளோ செஞ்சிருக்காரு தெரியுமா, அப்படி எடுத்து போடணுன்னே இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் மனசு இறங்கி வந்திருக்கு. அதனுடைய முதற்கட்டமாக பார்க்குறாங்க. சரி, எது எப்படியோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் மக்களுக்கு போய் சேருது அப்படிங்கிற போது அதை நம்ம பாராட்டுவோம், அதை நம்ம குறை சொல்ல வேணும்னு தான் பார்க்குறேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பணி சுமைகளுக்கு இடையில் எங்களோடு அரங்கிற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்போம். நன்றி. நன்றி. அக்காட் வாய்ஸ், இது மக்களின் வாய்ஸ்.